வணக்கம். அருண் ட்ராவல்ஸ் திருச்சி பிஹெச்எல் இருந்து அருண் தான். என்ன பேருந்தை நிறுத்தி வச்சு என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்க்க வேணாம். எப்போதும் போல தான் நம்மளுடைய திருப்பதி பயணம். இந்த முறை 2 பேருந்து 113 பயணிகளுக்கு உடன் செமி புஷ்பேக் பஸ் பிஹெச்எல் கைசிலையிலேருந்து வெள்ளிக்கிழமை மாலை 7:40 மணிக்கு புறப்பட்டு சனி ஞாயிறு 2 நாட்கள் பயணம். பயணிகள் அனைவருக்கும் பூஜை முடித்து இனிப்பு வழங்கி வரவேற்று நம்மளுடைய சுற்றுலா எந்தெந்த இடம் செல்ல போகிறோம், எந்த நேரத்தில் வரணும் அப்படிங்கிற விளக்கங்கள் 2 பேருந்தில் இருக்கக்கூடிய பயணிகள் அனைவருக்கும் ஒலிபெருக்கி மூலம் தகவல் தெரிவித்தாச்சு. இரவு உணவிற்காக எதனால் இந்த பதிவு அப்படின்னா, ஒவ்வொரு முறை திருப்பதி செல்லும் போதும் எங்களுக்கு புதுதாக தான் இருக்கிறது. எனக்கே புதிதாக தான் இருக்குது. நான் 100-130 தடவைக்கு மேலே போனாலும் ஒவ்வொரு மாதமும் புதிதான மாற்றங்கள். அதில் இந்த தடவை என்னென்னா டைம் ஸ்லாட் வந்து எங்களுக்கு காலைல போன போது எப்போதும் கிடைக்கும். அந்த நாள்லேயே நாங்கள் தரிசனம் முடிச்சிடுவோம். இந்த தடவை டைம் ஸ்லாட் காலைல கிடைக்கல. இரவு 9 மணிக்கு தான் சொல்லிட்டாங்க. 9 மணி வரைக்கும் அங்கே காத்திருக்க முடியாது. நம்மளுடைய பயணம் 2 நாள் தான். அதனால் நேராக காளகஸ்தி போயாச்சு. காளகஸ்தி தரிசனம் முடித்து எல்லாம் சாப்பாடெலாம் முடிச்சுட்டு நேராக மதியம் அலமேலுமங்கையில் அன்னதானம் எல்லாம் முடிச்சுட்டு மாலையில் திரும்ப சீனிவாசா காம்ப்ளெக்ஸுக்கு வந்தாச்சு. 9 மணிக்கு டைம் ஸ்லாட், அதாவது ஆதார் கார்டு தரிசனம் கொடுக்கறதுனால அங்கே வந்துட்டோம். அங்கே 7:40 மணிக்கு வரிசை ஆரம்பித்து மக்கள் அனைவரும் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து டோக்கன் கிடைச்சதில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணிக்கு சாமி தரிசனம்னு டைம் ஸ்லாட் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம அடுத்த ப்ரோக்ராம், அதாவது திருத்தணி, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை இது பிரேக் ஆகுங்கிறது அங்கே பட்ட வெளிச்சமாக தெரிய வந்துடுச்சு. அது மக்களுக்கு அந்த புரிதல் இருக்காது. ஏன்னா சில பேர் இவ்வளவும் ஒரே நேரத்தில் காட்டிடுவாங்க, கண்டிப்பாக காட்டணும், இல்லைன்னா கடைசி வரைக்கும் எதை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. இந்த முறை அதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. ஏமாற்றக்கூடிய சூழல் எங்களுக்கு இல்லை, கட்டாயம் காட்டக்கூடியது தான். அதற்காக பல கிலோமீட்டரை இழந்துட்டும் இல்லை. இது எல்லாமே திருப்பதிலேருந்து ரிட்டன் போகிற வழி. அதனால தான் இது எல்லாத்தையும் சேர்த்துருக்கோம். இதுக்காக தனியாக எங்கேயும் போகிறதில்ல. வாய்ப்பு நேரம் இல்லாத காரணத்தினால அதை தவிர்க்கப்பட்டது. எப்போதுமே திருமலைக்கு வந்தால் திருமலை வாசன் நம்மளை எவ்வளோ சீக்கிரம் வச்சுருக்கிறாரு, எவ்வளோ சீக்கிரம் விடுறாரு அப்படிங்கிறது அவரோட சித்தம்தான். அதை மாற்ற முடியாது. அதுக்கான விஷயமே இன்னும் கிடைக்கல. கூட்டு பிரார்த்தனை கண்டிப்பாக முயற்சி பலன் கிடைக்கும். அதே மாதிரி திருமலைக்கு 1 மணிக்கு டிக்கெட்டு கிடைச்சதை வச்சு மாலையில் அங்கே இரவு உணவை முடிச்சுட்டு நைட்டு எல்லாருமே அங்கே படுத்து உறங்கிட்டு காலையில் அனைவரையும் 7 மணிக்கெல்லாம் கிளம்பி ரெடியாக இருக்க சொல்லியாச்சு. எல்லோரும் டிஃபன் சாப்பிட வேணாம், கிளம்பி மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லியாச்சு. 2 பேருந்து திருமலைக்கு செல்லக்கூடிய பஸ்ஸை கொண்டுட்டு நம்ம பேருந்தில் இருக்கிற 2 பஸ் ஆளுங்களையும் என்னுடைய உதவியாளர் 2 பேர், நான் 2 பேரும் தனித்தனியாக பேருந்தில் அவங்கள பத்திரமா மேலே கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஏன்னா காலை உணவு எடுத்துகிட்டு பேருந்தில் மேலே ஏறும்போது வாமிட் நிறையா வரதுக்கான வாய்ப்பு இருக்கனால அதை தவிர்க்கிறது. மேலே வந்தோன்னே எல்லாரையும் ஒரு கனெக்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு இடம், அதாவது ஒரு ஐடென்டி இடம், அங்கே எல்லாரையும் உட்கார சொல்லிவிட்டு சாப்பிட்றவங்கள சாப்பிட சொல்லியாச்சு. முடி காணிக்கை செலுத்துகிறவங்கள எல்லாரையும் போக சொல்லியாச்சு. அவங்க எல்லோரும் திருப்பி வந்தோன்னே அத்தனை பயணிகளையும் ஒன்றா சேர்த்து வரிசைக்கு கூட்டிகிட்டு போய் காத்திருப்பு அறைக்கு போய் எல்லோரும் ஒரு அறையில் சேர்ந்துட்டோம். அங்கேருந்து 1.5 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் திறந்து விட்டு மீண்டும் 1 மணி நேரம் பயணத்தில் திருமலை வாசன் ஏழுமலையான நல்ல அழகாக தரிசனம் முடித்தோம்.